வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு நாவல் தான் பார்க்க போகிறோம். அவருடைய டைட்டில் என்னென்னா அபிநயா சகுந்தலா. இது வந்து யார் எழுதியிருக்கான்னா காளிதாசா. இப்போ ஆத்தர் பார்க்கலாம். இவர் வந்து ஒரு சான்ஸ்கிரிப்ட் ஆத்தர் அண்ட் ஏன்ஷியன் பீரியடில் வந்து ஒரு கிரேட் பிளே ரைட்ஸ் போய்ட்டாக வந்து இருந்திருக்காங்க. அண்ட் இந்த ஒர்க் வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா மகாபாரதாவில் தான் எடுத்திருக்காங்க. மகாபாரதாவில் இருக்கிற ஒன் ஆஃப் தி பார்ட் தான் இது. இதில் வந்து 7 ஆக்ட் இருக்குது. இதுதான் வந்து இந்த நாவலில் வர கேரக்டர்ஸ். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சம்மரி பார்க்குற டைமில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, சம்மரி பார்க்கலாம். இந்த ப்ளே வந்து எப்போ பிகின் ஆகுது அப்படின்னா சம்மர் சீசனில் தான் வந்து பிகின் ஆகுது. நரேட்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. யாருன்னா சகுந்தலா அண்ட் கிங் துஷந்தனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. துஷந்தன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு டீரை வந்து சேஸ் பண்ணி ஒரு மானை வந்து கொல்றதுக்காக வந்து சேஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கிறாங்க. போகிற டைமில் எங்கே போய் ரீச் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு ஆஃப்னேஜில் வந்து ரீச் ஆகுறாங்க. அந்த ஒரு ஆஃப்னேஜில் வந்து ரீச் ஆனதும் இவங்க வந்து அந்த டீரை வந்து கில் பண்ணுறதுக்காக அவங்க ஆரோ வந்து எடுத்து அந்த கில் பண்ணுறதுக்கு நம்ம அந்த குறி பார்த்து வச்சுருப்போம் இல்லையா, அதே மாதிரி வைக்கிறாங்க. அந்த டைமில் வந்து அந்த ஆஸ்ட்ரமில் இருக்கிற ஒரு மாங் வராரு. அந்த மாங் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆஸ்ட்ரமத்துக்கு பக்கத்துலேயும் ஆஸ்ட்ரமத்துக்கு உள்ளாடியும் வந்து என்ன செய்யக்கூடாது, அனிமல்ஸை வந்து கில் பண்ணக்கூடாது. அப்படி ஏதாவது வந்து ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு இம்பியூர் ஆகிரும் அப்படின்னு வந்து சொல்லுறாங்க. ஸோ கிங் துஷந்தனை என்ன செய்கிறாரு, அப்படியே வந்து விடுறாரு. நெக்ஸ்ட்டு மாங் வந்து கிங் துஷந்தனை வந்து அவங்களுடைய ஆஸ்ட்ரமுக்கு உள்ளாடி வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு என்ன சொல்லுறாரு அப்படின்னா உள்ளாடி வந்து கூட்டிகிட்டு போவார். உள்ளாடி கூட்டிகிட்டு போயிட்டு என்ன செய்வார் அப்படின்னா அங்குள்ள மெயின் பர்சனே வந்து யார், கன்வா முனிவர். என்ன சொல்லுவார் அப்படின்னா கன்வா முனிவர் இப்போ வந்து இங்கே இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் யார் வந்து என்டர் ஆகுறது அப்படின்னா சகுந்தலா வந்து என்டர் ஆகுவாங்க. சகுந்தலாவுக்கு வந்து 2 கம்பேனியன்ஸ் வந்திருப்பாங்க, 2 கேர்ள்ஸ். அவங்க நேம் வந்து பிரியவேந்தா அண்ட் அனுஷியா. ஸோ இவங்க 2 பேரும் என்ன செய்வாங்க, சகுந்தலா கூட வந்து வருவாங்க. சகுந்தலாவை பார்த்ததும் துஷந்தன் வந்து அவங்களுடைய பியூட்டியில் வந்து அட்மையர் ஆகிடுவாங்க. கிங் துஷந்தன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சகுந்தலாவுக்கு வந்து 2 கம்பேனியன் வந்து இருக்கிறாங்க இல்லையா, அவங்க 2 பேர்கிட்டே வந்து பேசுகிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து பேசுகிற டைமில் சகுந்தலாவுடைய பாஸ்ட், அவங்க வந்து எங்கே பிறந்தாங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க, அந்த விஷயம் எல்லாம் வந்து கிங் துஷந்தனுக்கு வந்து தெரிய வருது. சடனாக அங்கே வந்து ஒரு எலிஃபெண்ட் வருது. எலிஃபெண்ட் வந்ததும் கிங் துஷந்தன் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா எல்லாரையுமே வந்து சேவ் பண்ண வந்து சொல்கிறாரு. ஸோ இப்படி வந்து ஃபர்ஸ்ட் ஆக்ட் வந்து எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஆக்ட் வந்து ஃபாரஸ்ட்டில் வந்து நடக்கிறது மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. துஷந்தன் அண்ட் சகுந்தலா இவங்க 2 பேருக்குமே வந்து லவ் அஃபெக்ஷன் இருக்குது. துஷந்தன் கூட வந்து யார் இருக்கா அப்படின்னா ஃபூல் வந்து இருக்கிறாங்க. துஷந்தன் வந்து அந்த ஃபூல் கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சகுந்தலா இல்லாமல் என்னால் வந்து வாழ முடியாது. ஸோ நம்ம இன்னும் இங்கே வந்து கொஞ்ச நாள் இருக்கலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக துஷந்தன் வந்து கிங். ஸோ அவருக்கு வந்து இங்கே நிறைய நாள் இருக்க முடியாது. அவருக்கு கிங்டமாக அவர் பார்க்கணும் இல்லையா. ஸோ இப்போ சகுந்தலாவை பார்க்குறதுக்காக இன்னும் ஃபியூ மோர் டேஸ் நம்ம இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபூல் கிட்ட சொல்கிறாங்க. இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லி ஃபூல் கிட்ட சொல்லுறாங்க. ஃபூலுமே இதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா ஆஸ்ட்ரமத்தில் இருந்து ஒரு சன்னியாசி வந்து கிங் துஷந்தனை வந்து பார்க்குறதுக்காக வராங்க. வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் வேணும், டீமன்னால எங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் வேணும், ஸோ உங்களால் வந்து தர முடியுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அவங்க வந்து நைட் டைமில் வந்து ஃப்ளஷ் எல்லாம் வந்து கொண்டு போடுறாங்க. இப்படியெல்லாம் பண்ணால் இம்பியூர் ஆகிரும் அப்படின்னு வந்து சொல்லுறாங்க. அதுக்கு துஷந்தன் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக வந்து அக்செப்ட் பண்ணுறாரு. ஸோ இப்போ அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா நான் இதை அக்செப்ட் பண்ணனால இன்னும் ஃபியூ மோர் டேஸ் எனக்கு வந்து இங்கே இருக்கலாம், அப்போ எனக்கு இன்னுமே வந்து சகுந்தலாவை வந்து பார்க்கலாம் அப்படின்னு உள்ள ஒரு மைண்ட் செட்டில் வந்து இருக்கிறாங்க. இந்த டைமில் கிங் துஷந்தனுடைய பேலஸில் இருந்து 2 மென் வராங்க. வந்து துஷந்தன் கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா உங்களுடைய அம்மா வந்து உங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக சொன்னாங்க, ஸோ நீங்கள் வந்து வாங்க அப்படின்னு வந்து சொல்லுறாங்க. ஸோ அதுக்கு துஷந்தன் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் வந்து போங்க, நீங்கள் போனதுக்கப்புறமா நான் வரேன் அப்படின்னு வந்து என் அம்மா கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லி அவங்க கிங்டம்லேருந்து வந்து 2 மென்னை வந்து அனுப்புகிறாங்க. இப்படி செகண்ட் ஆக்ட் வந்து எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஆக்டில் கிங் துஷந்தனுக்கு வந்து டவுட் வந்துச்சு. என்ன டவுட் அப்படின்னா நம்ம வந்து அவளை லவ் பண்ணுறோம், அவளுக்கு நம்ம மேலே ஏதாவது அஃபெக்ஷன் இருக்கா, அவளுக்கு நம்மளை பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கிங்க்கு வந்து டவுட் வந்துச்சு. ஸோ இப்போ சகுந்தலா வந்து துஷந்தனை வந்து இமேஜின் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சகுந்தலா கூடயுமே வந்து 2 கம்பேனியன் இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிங் துஷந்தன் இல்லாமல் என்னால் வந்து வாழ முடியாது, ஸோ எனக்கு வந்து கிங் துஷந்தன் வேணும், அவங்க வந்து திரும்ப போனால் என்னால் பார்க்காம இருக்க முடியாது
அவங்க இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படின்னு வந்து சொல்லுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து யார் காதில் வருது அப்படின்னா துஷந்தனுடைய காதில் வந்து வருது. ஸோ மறைஞ்சு நின்று அவர் வந்து கேட்டுட்டு வந்து இருந்திருப்பார். ஸோ இதெல்லாம் கேட்டதும் துஷந்தன் வந்து ரொம்ப ஹாப்பியாகிறார். ஹாப்பியாகி சகுந்தலா வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அண்ட் அந்த டைமில் 2 கம்பெனியன் கூட நிற்பாங்க. அவங்க அந்த சீனை விட்டு என்ன செய்கிறாங்க, லெஃப்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா 2 பேருமே வந்து பேசிக்கிறாங்க. சகுந்தலா அண்ட் துஷந்தன் வந்து பேசுகிறாங்க. அந்த டைமில் துஷந்தன் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம வந்து காந்தர்வர் அண்டரில் வந்து நம்ம வந்து மேரேஜ் பண்ணலாம், அந்த ரூல் அண்டரில் வந்து மேரேஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்குமே சகுந்தலா வந்து அக்செப்ட் பண்ணுறா. ஏன்னா அவங்க அப்பா வந்து இங்கே இல்லை, அவங்க வந்து வெளியே போயிருக்காங்க, வாரக்காக போயிருக்காங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, அக்செப்ட் பண்ணுறாங்க. இந்த அக்செப்டோட என்ன செய்யுது, 3rd ஆக்ட் வந்து என்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஆக்டில் வந்து மேரேஜ் நடக்குது. அவங்க சொன்னது மாதிரியே வந்து மேரேஜ் வந்து நடக்குது. மேரேஜ் முடிச்சதுக்கப்புறமா துஷந்தன் வந்து கொஞ்ச நாள் வந்து சகுந்தலா கூட வந்து இருக்கிறாங்க. இருந்துட்டு அவங்க வந்து அவங்களுடைய கிங்டமுக்கு வந்து போகிறதுக்காக பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து என்னுடைய கிங்டமுக்கு போயிட்டு வேறு ஒரு பர்சனை அனுப்புகிறேன், ஒன்று அங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக அப்படின்னு. அதுக்கும் சகுந்தலா வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. ஒன் டே வந்து சகுந்தலா என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய வாசலில் வந்து அவங்களுடைய கிங்டம் ஒரு அவங்களுடைய ஏதோ ஒரு வாசலில் வந்து நின்றுட்டுருக்குறாங்க. அந்த டைமில் சேஜ் துர்வாசா அங்கே வந்து வராங்க. இவங்க அங்கே வந்ததை வந்து சகுந்தலா வந்து பார்க்கல. சகுந்தலா வந்து பார்க்காம துஷந்தனை வந்து ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சேஜ் அங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டும் இவங்க என்ன செய்யலாம், மைண்ட் பண்ணாமல் நிற்கிறதுனால ஹி ஆஸ்க் ஃபியூ திங்ஸ் பட் ஷீ இஸ் நாட் ரெஸ்பாண்டிங். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்கள வந்து சபிக்கிறாங்க. ஸோ என்ன வந்து சொல்லி சபிக்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து யாரை வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறியோ அவங்க வந்து உன்னை வந்து மறந்துட்டோம் அப்படின்னு வந்து சபிக்கிறாங்க. அந்த டைமில் இவங்களுடைய சகுந்தலாவுடைய கம்பேனியன் அங்கே வந்து இருக்கிறாங்க. ஸோ இப்படி அவர் வந்து கேட்டது, அவங்கள சபிச்சது எதுவுமே வந்து சகுந்தலாவுக்கு தெரியலை. ஷீ இஸ் ஜஸ்ட் ட்ரீமிங் துஷந்தன். இந்த கம்பேனியன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சேஜ் கிட்ட சொல்கிறாங்க, ஃபர்கிவ் பண்ணுங்க, இங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதுவும் தெரியாது, ஸோ ப்ளீஸ் ஃபர்கிவ் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொன்னதும் அவர் வந்து என்ன செய்கிறாரு, அதை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதுக்கு வந்து இதை ஃபர்கிவ் பண்ண மாட்டேன், இப்போ நீ வந்து யாரை வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறியோ அவங்க வந்து ஒரு மெமரபிளாக வந்து அவங்ககிட்ட ஒரு திங்ஸ் தந்திருப்பாங்க. அந்த திங்ஸை நீ வந்து அவங்கள்ட்ட வந்து காமிச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒன்றை வந்து ஞாபகம் வரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. துஷந்தன் வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா சகுந்தலா. துஷந்தன் வந்து மேரேஜ் ஆகி போகிற டைமில் இவங்களுக்கு கையில் வந்து ஒரு ரிங் வந்து கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த ரிங்கை வந்து இவங்க வந்து காமிக்கிற டைமில் அவங்களுக்கு வந்து ஞாபகம் வரும் அப்படின்னு வந்து அந்த சேஜ் வந்து என்ன செய்கிறாரு, சொல்லுறாரு. இது நடந்த ஒரு விஷயமே வந்து சகுந்தலாவுக்கு தெரியாது. ஜஸ்ட் ஷீ இஸ் ட்ரீமிங். கன்வா முனிவர் வந்து சகுந்தலாவுடைய அப்பா. அவர் என்ன செஞ்சுருக்காரு, பில்கிரிம் வந்து போயிருப்பார். பில்கிரிமேஜ்லேருந்து இப்போ வந்து ரிட்டர்ன் வருவார். இதுக்கு முன்னாடி வார் அப்படின்னு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், சாரி ஃபார் தட். இப்போ அவர் பில்கிரிமேஜ்லேருந்து திரும்ப வந்து வர டைமில் அவருக்கு வந்து ஒரு ப்ராஃபஸி வந்து கிடைக்கிது ஹெவன்லேருந்து. அது என்ன ப்ராஃபஸி அப்படின்னா, சகுந்தலாவுக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு. ஸோ இவருக்கு வந்து ஒரு பவர் இருக்குது, ஃப்யூச்சருக்கு வந்து போகிறதுக்கான ஒரு பவர் இருக்குது. ஸோ இவர் அந்த என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஃப்யூச்சரில் போய் இவளுக்கு வந்து அவங்க கூட வந்து இருந்தால் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் திங்க் பண்ணி அதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்ன செய்கிறாரு, அந்த மேரேஜுக்கு வந்து அக்செப்ட் பண்ணுறாரு. துஷந்தன் இப்போ வந்து நேரமாக வந்து அந்த முனிவர் துர்வாசா முனிவர் வந்து என்ன செஞ்சிருப்பார், கர்ஸ் பண்ணியிருப்பார் இல்லையா. அதில் இப்போ துஷந்தன் வந்து மறந்தே போயிருப்பான் சகுந்தலாவை. இப்போ சகுந்தலா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற. இன்னும் ஏன் துஷந்தன் வந்து திரும்ப வரல, அவன் வந்து சொல்லிட்டு போனான் இல்லையா, நான் கிங்டமுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்து ஒரு பர்சன் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான், பட் இன்னும் ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. கன்வா முனிவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மேபி அவங்களுக்கு அங்கே ஏதாவது ஒர்க் இருக்கலாம், ஸோ நம்ம இங்கே இருந்து என்ன செய்யலாம், அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, இங்கேருந்து கொஞ்சம் பேராக வந்து அங்கே வந்து போகிறாங்க. ஸோ இங்கேருந்து துஷந்தனுடைய கிங்டமுக்கு போகிறதுல வந்து இந்த ஆக்டை வந்து என் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆக்டு இதில் வந்து இங்கேருந்து அங்கே வந்து போகிறது வரை நம்ம வந்து முந்தின ஆக்டில் பார்த்தோம். அவங்க கூட வந்து 2 கன்னியாசியுமே வந்து போயிருப்பாங்க. இந்த 2 கன்னியாசியும் என்ன செய்கிறாங்க, துஷந்தனுடைய ஃப்ரெண்டில் வந்து போய் நிற்கிறாங்க. சரவத் வந்து கிங் கிட்ட போய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய மேரேஜ் கிங் அண்ட் சகுந்தலாவுக்கு வந்து நடந்த மேரேஜை கன்வா முனிவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் அப்படின்ட்டு. பட் துஷந்தனுக்கு வந்து எதுவுமே வந்து ஞாபகம் இல்லை, நேரமாக ஒரு கர்ஸ் இருந்துச்சு இல்லையா. ஸோ அதில் எல்லாமே வந்து மறந்துருப்பார். ஸோ அவர் வந்து என்ன கேட்பார் அப்படின்னா, ஏதாச்சும் ஐடென்டிட்டி இருக்கா அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ அந்த டைமில் சகுந்தலா என்ன செய்வாங்க, அவங்களுடைய ஹேண்டை வந்து காமிப்பாங்க. ஃபிங்கர்ஸை வந்து பார்க்குற டைமில் ஃபிங்கர்ஸில் வந்து ரிங் வந்து மிஸ்ஸிங்காக இருக்கும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஞாபகம் வருது,
பாண்ட்லேருந்து தண்ணி எடுத்து குடிக்கிற டைமில் மோதிரம் என்ன செஞ்சுருக்கும், உருகி போயிருக்கும். சடனாக வந்து என்ன ஆகுதுன்னா, மீனகா வந்து ஹெவன்லேருந்து வருவாங்க. மீனகா வந்து செலஸ்டியல் ஹெவன்லேருந்து வந்து சகுந்தலாவை வந்து என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து கூட கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை வந்து துஷந்தன் பார்த்தது ரொம்ப சர்ப்ரைஸாக வந்து பார்க்குறாங்க. இப்படி வந்து இந்த ஆக்டை வந்து என் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் என்ன காமிச்சிருக்கிறாங்கன்னா, ஒரு ஃபிஷர்மேன் வந்து ஒரு பிக் ஃபிஷ்ஷை வந்து கட் பண்ணுறாரு. கட் பண்ணுற டைமில் அதுக்குள்ளாடி இருந்து ஒரு கோல்டு ரிங் வந்து அவர் கையில் வந்து கிடைக்கிது. ஸோ அந்த ரிங்கை வந்து என்ன செய்கிறாருன்னா, கடையில் கொண்டு கொடுத்து விற்கிறதுக்காக பார்க்குறாரு. பட் அவரால் வந்து செல் பண்ண முடியலை. ஸோ அது வந்து ஒரு கிங் உடைய ரிங்க்கு ஈக்குவலாக அந்த ரிங் வந்து இருக்குது. ஸோ அதான் வந்து யாருடைய ரிங், சகுந்தலாவுடைய ரிங். ஸோ அவர் எந்த கடையில் வந்து விற்கிறதுக்காக போனாரோ அந்த கடையில் உள்ளவங்க என்ன செஞ்சாங்க, இந்த ஃபிஷர் மேனை வந்து கிங் கிட்ட வந்து சொன்னாங்க. ஸோ அவங்க இப்போ வந்து கிங்டமுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. இப்போ இந்த ரிங்கை பார்த்ததும் துஷந்தனுக்கு வந்து பாஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வருது. அண்ட் மீனகா நம்ம நேரமே பார்த்தோம் இல்லையா, செலஸ்டியல் மீனகாவுடைய அசிஸ்டண்ட்டை வந்து ஹெவனில் இருந்து இங்கே வந்து அனுப்பி அவங்க வந்து துஷந்தனுடைய கண்டிஷனை வந்து பார்க்குறதுக்காக சொல்லி அனுப்புகிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னா, துஷந்தன் வந்து டீமனை வந்து டிஃபிட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒரு மவுண்டெயின் இருக்குது, ஹெம்காட் மவுண்டெயின். அந்த மவுண்டெயினில் சேஜ் வந்து மெடிடேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. துஷந்தன் வந்து சேஜை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அண்ட் துஷந்தன் வந்து ஒரு சின்ன பாயை வந்து பார்க்குறாங்க. அந்த சின்ன பாயை வந்து லயன் கூட வந்து விளையாடிட்டு நிற்கிறான். ஒரு ரியல் லயன் கூட வந்து விளையாடிட்டு நிற்கிறான். அவன் வந்து அந்த லயனுக்கு வந்து எவ்வளோ டீத் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிகிட்ருக்குறான். அந்த பாயை வந்து பார்க்குறதுக்கு துஷந்தனுடைய கொஞ்சம் அப்பியரன்ஸ் வந்து இருக்குது. துஷந்தன் வந்து அந்த சைல்டுக்கிட்ட வந்து பேசுகிறான். அப்போ அந்த சைல்டு வந்து என்ன சொல்லுதுன்னா, அவனுடைய அம்மா நேம் சகுந்தலா, அவன் வந்து பியூர் ஃபேமிலியை வந்து சேர்ந்தவன் அப்படின்ட்டு. அப்போ இதை வந்து கேட்குற டைமில் துஷந்தனுக்கு வந்து ஞாபகம் வருது, இது வந்து என்னுடைய பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் அங்கே வந்து யார் வாரா அப்படின்னா, சகுந்தலா வந்து வராங்க. வந்ததும் அவங்க வந்து அழுறாங்க. சகுந்தலா துஷந்தனை பார்த்ததும் நான் வந்து அப்பாலஜைஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அவங்க வந்து ஒரு சேஜை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அந்த சேஜ் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லுறாங்க. அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் தி நாவலில் 3 பேரும் எங்கே போகிறாங்கன்னா, கிங்டமுக்கு வந்து போய் ஹாப்பியாக வந்து இருக்கிறாங்க. ஸோ இப்படி தான் அவங்களுடைய ஜேர்னி வந்து ஃபுல்லாக வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி 2 பேர் பார்த்தாங்க, எப்படி செப்பரேட் ஆனாங்க, அவங்களுடைய பேபி அண்ட் எப்படி வந்து ஜாயின் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஈஸியான நாவல் தான். இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் காமெண்ட் பண்ணுங்கள். லிட்ரேச்சர் வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணாலும் காமெண்ட் பண்ணுங்கள்.